நான் இப்போ இருக்கிற இடம் வந்து முள்ளிக்கரும்பூர் அப்படிங்கிற நான் பிறந்து வளர்ந்த ஊர். இந்த இடத்துல கீழே வந்து காத்தவராயனுடைய மதுரை வீரன் சுவாமி சங்கிலி கருப்பும், இந்த பக்கம் சங்கிலி ஆண்டவருடைய அடைக்கலத்தி அம்மனும், இந்த இடத்துல சங்கிலி கருப்புடைய கோவிலும் இந்த இயற்கையோடு சேர்ந்து இந்த முள்ளிக்கரும்பூரில் நான் பிறந்த ஊரில் நான் இங்கே படித்த ஊர் இது. இந்த ஊரில் இந்த காத்தவராயன் சங்கிலி ஆண்டவர் திருவிழா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்ட முறையில் இங்கே இருக்கும். பக்கத்துலேயே இந்த சிவன் கோவில் இருக்குது. இது வந்து ஒரு அதிசயம். இந்த ஒரு நாள் கொஞ்ச நாள் நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் நாங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட 1975 76 ஞாபகம் இல்லை. அப்போது இந்த கோபுரம் பக்கத்தில் பார்ப்பீங்க. இந்த கோபுரத்துக்கு இல்லை ஒரு சிவன் வந்து நாங்கள் விளையாடின்னு இருக்கும்போது சின்னதாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொல்பொருள் அவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் தோண்டி பார்க்கும்போது பெரிய சிவன் ஆலயமும், இதுக்கு பக்கத்தில் வந்து மிகப்பெரிய கழனி ஒன்று ஓடினது. கழனினா இந்த சிவன் கோயிலில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த அரிசி களைஞ்சு வரக்கூடிய அந்த தண்ணியை ஓடுறதுக்கு மிகப்பெரிய ஆறு ஒன்று இருந்ததாகவும் அந்த கல்வெட்டுகள் எல்லாம் நிறைய குறிப்பிட்டு இருந்தது. அதுவும் இந்த முள்ளிக்கரும்பூர் கிராமம். வயலும் வயல் சார்ந்த இடமும் அதுவும் நிலமும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டங்களும் பச்சை பசேர்னு காவேரி ஆறு பாயக்கூடிய ஒரு அருமையான இடம். திருச்சி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முள்ளிக்கரும்பூர் கிராமம். முள்ளிக்கரும்பீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து ரொம்ப புராதனமான சோழர் காலத்து கோவில். இது பாழடைஞ்சு இதில் ஒரு கோவில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாத இருந்தபோது தெரிஞ்ச கோவில் இது. இன்னைக்கு பிரதோஷ காலம். இன்னைக்கு இந்த சுவாமி சிவ தரிசனம் செய்தது. இந்த அம்மா இந்த முள்ளிக்கரும்பூரில் ஸ்ரீ கற்பகவல்லி அம்பாள், கற்பகவல்லி அம்பாள். இந்த அம்பாளும் நமக்கு ரொம்ப சக்தி உள்ள அம்பாள். அதை விட இன்றைக்கி பிரதோஷ காலத்தில் எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப